ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin28 அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாவோ கோயின் வந்து எங்களுக்கு எந்த ரீசன் எதனால எங்களுக்கு இந்த டாவோ கோயின் வந்து இப்படி ஒரு டம்ப் உண்டு ஆகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாவோ கோயின் வந்து எங்களுக்கு நாங்கள் டெக்னிக்கலியாக பார்ப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக என்ன சொல்கிறேன். டெக்னிக்கலியாக பார்த்தோம்னு சொன்னால், டெக்னிக்கலியாக எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்னான ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதோடய நெக்லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணிருச்சு இன்றைக்கி. சரியா, நெக்லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே வருது. அது எதனால் கீழே வருது? சரி, டபுள் டாப் வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி டபுள் டாப் ஃபார்ம் பண்ணது பின்னாடி எங்களுக்கு வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது வந்து டெக்னிக்கலி. அதே மாதிரி நாங்கள் ஃபண்டமெண்டலி பார்த்தோம்னு சொன்னால், ஃபண்டமெண்டலில் டாவோவில் உள்ளுக்கு இருக்கிற ஒரு டீம். சரியா, அந்த டீம் வந்து டாவோ இந்த ப்ரொஜெக்ட் இருக்குது, இந்த ப்ரொஜெக்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது எந்த ரீசனால் அவங்க அறிவிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வந்து அவங்க முதலாவது சொல்கிற ரீசன் வந்து என்னென்னா, முதலாவது அவங்க சொல்கிற ரீசன் என்ன சொன்னால், இந்த கோயினுடைய நெட்வொர்க் வந்து டீசென்ட்ரலைஸ்டு இல்லை அப்படின்னு சொல்லி. முதலாவதாக இந்த கோயினுடைய நெட்வொர்க் வந்து டீசென்ட்ரலைஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முதல் ரீசன் வந்து அவங்க வைக்கிறாங்க. அந்த டீம், சரி, அந்த டாவோ இந்த ப்ரொஜெக்ட் உள்ளுக்கு இருக்கிற ஒரு டீம். சரியா, அந்த டீம் வந்து ஒரு இதுக்கு முன்னுக்கு ஏஐ பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணினா ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு டீம்னு சொல்லலாம். அந்த டீம் தான் இன்றைக்கி இதை வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா, இன்றைக்கிட்ட எஸ்டர்டே சொன்னது. சரியா, அப்போ இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது அவங்க வச்சுக்கிறது வந்து என்னென்னு சொன்னால், அவங்களோட டீமுடைய கருத்துப்படி இந்த கோயினுடைய ஒத்தாரிட்டின்னு சொல்கிறது வந்து உரிமை வந்து சிங்கிள் மேனுக்கு தான், சிங்கிள் பர்சனுக்கு சொன்னால் சிங்கிள் ஆளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இப்போ அந்த ஒத்தாரிட்டி வந்து சிங்கிள் பர்சனுக்கு இருக்குது. இப்போ அந்த ஒத்தாரிட்டியை வச்சு அவருக்கு வந்து என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், கமிஷன்ஸ் வர ரிவார்டு இருக்குது, அந்த ரிவார்டை வந்து அவருக்கு மாற்றிடும். சரி, அந்த கமிஷனுடைய ரிவார்ட்ஸ் வரும், அந்த ரிவார்ட்ஸ் வந்து அவருக்கு மாற்றிடும். முதல் விஷயம். அவங்க ரெண்டாவது விஷயம் சொல்கிறாங்க, ப்ரொஜெக்ட்ஸ் இந்த கோயின்ஸில் இருக்கிற இந்த டோக்கனில் இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும், அந்த ப்ரொஜெக்ட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ரெண்டாவது அவங்க சொல்கிறது. மூணாவது விஷயம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, முக்கியமான இந்த டாவோ கோயினில் முக்கியமான முடிவுகள் வரும், நிறைய டிசிஷன்ஸ் வரும். இந்த டிசிஷன்ஸை வந்து அந்த சிங்கிள் அத்தாரிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அப்படி இருந்துன்னு சொன்னால் இந்த டீம் வந்து உள்ளுக்கு ஒர்க் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அதனால தான் இந்த டாவோ கோயின் வந்து எங்களுக்கு டம்ப் ஆகுது. சரியா, அது வந்து ஃபண்டமெண்டலாக நான் சொல்கிறது. அப்படி இந்த டீம் வந்து அறிவித்த உடனே தான் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. அது ஏன் கிராஷ் ஆகுதுன்னு சொன்னால், இப்படி அறிவித்ததுனால இந்த கோயினுடைய ட்ரஸ்ட், இந்த கோயினை வந்து நிறைய பேர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்வெஸ்டருடைய ட்ரஸ்ட் வந்து குறையும். அப்படியே குறைஞ்சிச்சின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் ரீசன் மார்க்கெட் வந்து இப்போ டம்ப் ஆகிறதுக்கு. சரியா, அப்போ இந்த கோயினில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா, வெயிட் பண்ணி ஃபண்டமெண்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபண்டமெண்டலி வந்து ஓகே ஆகினு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மணியை வந்து உங்களுக்கு செல் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணிட்டு உங்களுக்கு வேறு கோயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய Coin28 அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.